நான் 1 கிலோ மீன் எடுத்துருக்கேன், கோலா மீன். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு போட்டு வறுத்துக்கணும். ரெண்டு டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் போதும். ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி 75 கிராம் குழம்பு மிளகாய் போட்டுருக்கேன். இது கூட வறுத்து மிளகு சீரகம் வறுத்து அரைச்சோம்னா அதை போட்டு தேவையான அளவு உப்பு. கலர் வேணுன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதை பிசையணும்ல, இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி வச்சுக்கணும் பாருங்கள். இது எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கணும். இப்போ இதில் மீனை போட்டு அப்படியே பிசைஞ்சுக்கணும். எல்லா மீனையும் போட்டு பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், மசாலா இது மாதிரி தடவிக்கணும். இந்த உள்ளெல்லாம் இப்படி மசாலா இருக்கணும். 2 பக்கமும் நல்லா போட்டுட்டு இது அப்படியே ஃபஸ்ட்டு இந்த அப்படியே வயிற்று பக்கம் அப்படி திருப்பி வைங்க. அப்போ தான் நல்லா வேகும். அப்புறம் இந்த பக்கம் 3 பக்கமும் பெரட்டி போட்டு எடுக்கணும். இப்படி போடுங்க. அந்த வயிற்று பக்கத்தை இப்படி திருப்பி போட்டிங்கன்னா உள்ளேயும் நல்லா வேகும். அப்புறமா இந்த 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுட்டு வரணும். ஒன்று ஒவ்வொரு மீன்களையும் மொத்தமாக பிசைஞ்சிட்டு முழுசாக போடும்போது கட் பண்ணாமல் போடுறோமா, ஒவ்வொரு மீன்களையும் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி தூக்கி போடணும்.